சில குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். நாளையிலே தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். நல்ல கண்ணீரோடு இருக்க எல்லா பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பிள்ளைகளை பெற்று திருமணம் முடிக்க முடியலையே, வசதி இல்லையேன்னு சொல்லி வாரத்தோடு தவிக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். வறுமையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. இந்த நாளிலையும் கூட தகப்பனே, உடைய பரிசுத்தமான கரத்தில் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த நாளிலையும் தகப்பனே, தொழிலுக்காக தாப்பனே நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. தொழிலை நீர் ஆசீர்வத்து கொடுக்க முடியாது நான் ஜெபிக்கிறையா. கட்டுடைய கட்டில் ஒப்பு கொடுக்குறையா. வேலையை ஆசீர்வத்து கொடுங்கப்பா. வருமானத்தை ஆசீர்வது கொடுங்கப்பா. கத்துடைய கரம் பொறுப்படுக்கட்டியா. குறைகளெல்லாம் நிறைவாகட்டியா. அதிசயங்களை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் கத்துடைய பரிசுத்தகரம் பொறுப்படுக்கட்டு மேசிடம் ஜெபிக்கிறையா. திருமணத்துக்காக பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்கிறாங்க ஐயா. ஆனால் திருமணம் முடித்து கொடுக்குறதுக்கு வசதி இல்லையேன்னு சொல்லி தவிக்கிற பிள்ளைகள் நிறைய குடும்பங்கள் இருக்கும் தகப்பனே. பண வசதி இல்லாதபடி தகப்பனே, அவங்களுக்கு பொருள் வசதி, பண வசதி, ஆண்டவரே எந்த வசதியும் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் உண்டுப்பா. அவங்களுக்கு தகப்பனே, பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொடுத்து இந்த திருமணத்தை முன்னிருந்து பொறுப்பெடுத்து நடத்தி கொடுக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன்யா. கர்த்தரை ஆசீர்வதிங்கப்பா. ஜெபத்தை கேட்குற தேவனை ஜெயம் கொடுக்குற தேவன் அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நான் நீ நல்ல விடுதலை கொடுங்கப்பா. கண்ணீரை துடைத்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரப்பா. கண்ணீரை தொடைங்கப்பா. பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டுமா. ஆசீர்வதிங்க ஏசுலான் ஜெபிக்கிறேன். குழந்தைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் நிறைய பிள்ளைகளப்பா. குழந்தைக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவகரத்தில் ஒப்பு கொடுக்குறியா. நினைவு கூறுமாண்டவரை. அன்னாளை நினைத்த தேவனே, லேயாளை நினைத்த தேவனே, சாராளை நினைத்த தேவனே, இந்த பிள்ளைகள் குழந்தைக்காய் நிற்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் குழந்தை பைக்கத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். கத்தாவை இப்படி பலத்தகரம் பொறுப்படுக்கட்டையா. பிள்ளைகளுடைய குடும்பத்தில் காணப்படுற எல்லா பிரச்சனையும் மறையட்டுப்பா. குழந்தை பைக்கத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. மலடியை பிள்ளை தச்சியாய் மாற்றுகிற கத்தை நீரப்பா. கருப்பதின் கனியை கொடுத்து ஆசீர்வதிங்க. அவங்க நாம் மாத்திரமே விட்டு பேசுவி நாமத்தினால ஜெபிக்கிறேன். நல்ல தகப்பனே ஆமென். நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. நன்றிப்பா. பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் மித்த பிள்ளைகளை பெற்றெடுத்து இந்த பிள்ளைகள் மித்த எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி தவிக்கிற எல்லா பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் சூழ்நிலையும் மாற்றுங்கப்பா. அந்த பிள்ளைகள் தாய் தப்புன்னு கீழ்ப்படிஞ்சு நடக்க, தாய் தப்புனை கவனித்து கொள்ள அவங்களை கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஆஸ்பத்திரியில் வியாதியோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நீர் இறங்கி கத்த இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சுகத்தையும் கத்தர் கொடுக்க முடியாது நான் ஜெபிக்கிறையா. நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல சுகத்தை கொடுமா ஆண்டவரே. சுகத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கத்துடைய கரம் பொறுப்படுக்கிட்டு கத்தாவே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. கத்தர் அப்படி ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஏசுலாம் ஜெபிக்கு நல்ல பிதாவே ஆமென்.